சண்டைக்கு வந்த மாடு தானி போட மாட்டேங்குது. தலாகோலம் 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 வந்த மாடு தானி போட மாட்டேங்குது. சண்டைக்கு வந்த மாடு தானி போட மாட்டேங்குது. ஓ ஆண்டவா ஆண்டவா இந்த வயசுல பிடிச்சி விட்டு மாட்டான் பாரு அம்மா. ஆட்ட நல்ல அறுத்தம் திருத்தமா பாடு. பாடு நீ பாடு. சண்டைக்கு வந்த மாடு தானி போட மாட்டேங்குது. சண்டைக்கு வந்த மாடு சாணி போட மாட்டேங்குது. சண்டைக்கு வந்த மாடு கேட்ட சந்தி வந்து அத்து வரி பாடுறா சாணி போட மாட்டேங்குது. ஆண்டவா 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 குச்சி விட்டு ஆண்டவா. ஏம்மா சாட்சி உயரம் கூட கிடையாது. ஆமா அம்மா ஆண்டவா ஆண்டவா குச்சி விட்டு ஆண்டவா. கேமராக்கு நெல்லு. ஆண்டவா ஆண்டவா குச்சி விட்டு ஆண்டவா. அடி சக்காலத்தி மாடு உன் சூத்துக்கு வந்து ஐயோ ஐயோ பாதியார் வந்தா நம்மளுக்கு ஒரு சரி வாங்கம்மா வணக்கம் 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 வாங்கய்யம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம். சிறந்த அந்த வணக்கம் பா. ஆமா சபையை பார்த்தா எப்படி தெரிகின்றது? லட்சுமி கடாட்சி மன்ற சபை. லட்சுமி கிடாச்சு போறது ஒரு சபை. ஆமா லட்சுமி கிடாச்சு போறது ஒரு சபைனா ஆயா 4 பேர் அமர்ந்தாலும் சபைதான். சபைதான் 4000 பேர் அமர்ந்தாலும் சபைதான். சபைதான். இங்க யார் யார் அமர்ந்திருக்கிறாங்க? என்ன ஒண்ணு மருந்து அடிச்சு களவொலி போட்டு ஊரே வரைச்சோங்க. அந்த பக்கம் மட்டும் வரைச்சிட்டாங்க. இந்த பக்கமும் ஏன் வரைக்கணும்னு ஒரு ரேட் அவுட் ஆகிடுது. நாடகம் என்பதே தெரியாது. ஆமா ஒரே நாள்ல நீ ஆட்டம் வச்சது பெரிய விஷயம் இது. ஏன்னா ராத்திரி 60,000 ரூபாய் 65,000 கரகாரத்தை கொடுத்து ஆட்டக்காரனுக்கு திடீர்னு போய் தாமரம் என்ன எப்படி தேடும்? எப்படி கிடைக்கும்? அப்புறம் நம்மளுக்கு இந்த நேரம் இன்னைக்கு ஒரு நாள் வாழ்வு இருந்தது. நம்மளுக்கு ஒரு சிண்டு நீங்க ஒரு சிண்டு இல்ல 10 சிண்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு நாள் வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு ஏன்னா இந்த அன்னமதல நாமளும் அடி வைக்கணும் ஒரு வாழ்ப்பு நம்மளுக்கு. அந்த காமாட்சி அம்மன் புண்ணியத்துல நம்மளுக்கு ஒரு வாழ்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த அம்பாள் புண்ணியம் புண்ணியவான நான் பார்த்தேன். ஏசுவர் விட விட குரு ஆமா மாதா மாதா பிதா குரு குரு அடுத்ததான் தெய்வம். தெய்வம் ஆனா அந்த தெய்வம் இருந்தாதான் நம்மளுக்கு கிடைச்சது நீ நினைக்கிற. கண்டிப்பா முன்ன யாரால நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சது? யாரால்ரா நம்ம ஜமால சேகரெல்லாம் வர்றா. அப்புறம் சேகரு ஓ அண்டமாலத்து தேங்காய் வாலியா? அண்டமாலத்து தேங்காய் வாழை கம்யூனிட்டி. அப்புறம் நாங்க அதில் வச்சாங்களே தெய்வம். ஐயா ஐயா கொஞ்சம் கம்மியா இருங்க ஐயா. நீரா ஊத்தினுங்கிறா அவனுங்கிறா ஊத்தி படுக்குவாங்க. அண்டமத்தில் இருக்க முடியாது. காமாட்சி அம்மா இருக்கின்றாங்களே அந்த காமாட்சி அம்மனால் நம்மளுக்கு வாழ்ப்பு. அந்த அம்மா இவங்க செவியில புகுந்து இன்னைக்கு ஒரு இரவு நாடகம் வைக்கணும் கண்டிப்பா அப்படின்னு இவங்களுக்கு அந்த செவியில அந்த அம்மா உரைத்ததோடு தான் இப்ப நம்மளுக்கு நாடகம் வாழ்ப்பு. ஆமா யாரால முன்ன அம்பா அம்பாலால அப்பேற்பட்ட காமாட்சி அம்மன் பாதத்திற்கும் இருக்க முடியாத அனைத்து தேவதை பாரவந்தகம் இருக்கும். குரு பெரியோர்களுக்கும் மாதா பிதாவுக்கும் என் குருவா இருக்க முடியாத சூநல்லூர் பக்கத்துல இருக்குது. கெடாய மகன் தான். ஆமா எனக்கு குரு. ஓ கெடாய மகனா? ஆமா கெடாயன்னா அந்த எல்லாருக்கும் சுத்து வட்டார எல்லாருக்கும் தெரியும். ஆமா தெரியும் குரு. அந்த கடாய மகன் மூர்த்தி அவதான் எனக்கு குரு. ஓஹோ உனக்கு யாரு குரு? உனக்கு யாரா குரு? எனக்கு குரு நினைக்கிறிய பொடிவை கட்டி நீ இப்ப அம்மானு கூப்பிடுறா அப்பானு கூப்பிடுறான்னு தேவச்சு நிக்கிறேன். ஓ அப்பேற்பட்ட ஆமா என் குருவுக்கும் நம்ம நாடகத்தான அனைவருக்கும் இந்த இரவு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்டமலத்தில் இருக்க முடியாது. நீங்க கடல்ல என்ன லீவு? 3 நாளைக்கு என்ன லீவு?
3 நாள் கோயிலை மூடி வச்சுட்டாங்க அம்மா. ஆமா. என்ன கோயில்? ஓ, என்ன கோயில்? காமாட்சம்மன் கோயிலா, மரகர கோயிலா, ஐயனார் கோயிலா, இதெல்லாம் என்ன சாமி? வீரன் கோயிலா, என்ன கோயிலுடா? பிள்ளையார் கோயிலா, முருகர் கோயிலா, ஐயப்பன் கோயிலா, என் கோயில் குலதெய்வம் கோயிலா, அதெல்லாம் இல்லைங்க. ஐயனார்ப்பன் கோயிலா, அட, அதெல்லாம் சாமி ஆகுது அது உள்ள. மாரியம்மன் கோயிலா, இங்க கடை என்னடா கோயிலா பேர்? அதெல்லாம் சாமியா இல்ல. இந்த சாமியை பூட்டி வச்சாலும் பூட்டி வைக்கலாம். பூட்டி வைக்கலாம். இந்த 3 நாளைக்கு என் குலதெய்வத்தை பூட்டி வச்சுட்டாங்களே. யார் கோயிலுக்கு கோயிலுவா? என் குலதெய்வம் 12 மணிக்கு திறப்பாங்க கோயில. யாரு அது? நைட்டு 10 மணிக்கு மூடுவாங்க. என்னது? 12 மணிக்கு திறந்ததும் அரிசி கடையில அரிசி வாங்குற மாதிரி ஒரு லைனா நிப்பாங்க அப்படியே. அந்த கடையை ஒரு சாமி. கண்ணாடி பண்ண கண்ணாடி இங்க வாங்க, குடிகார கண்ணாடி இங்க வாங்க. கண்ணாடி பண்ண கண்ணாடி இங்க வா. ஒப்ப நல்ல நேரத்துக்கு போயிருந்தாலும் நீ குடிக்காம இருப்ப இல்ல இல்ல இரு இரு, ஒப்ப இரு கெட்ட நேரம் இரு, சரி. இரு இரு. That's all community டேய், பண்ண. இருடா, டேய், இருடா, டேய், பித்தாமலே. ஓ புரியுதா உங்க அப்பாவா? ஓ மை காட். நான் குடிகாரனா? இல்லையம்மா இல்ல எனக்கு பொந்தது அது குடிகாரனா? அம்மா இல்லையம்மா உண்மையை சொல்லு, நான் குடிகாரனா? அம்மா அந்த அம்மா வாசி எதுவும் நான் குடிகாரன். 16 பேருக்கு அந்த வாசி ஆகாது அம்மா கை தொங்க போடு. ஓ நான் குடிக்கான கை தொங்க போடு. நான் கண்ணாடிக்கு போனா அவன் கண்ணாடியா? அம்மா கண்ணாடி. உட்கார்றா பாஸ்கர் கம்மி. நல்ல உள்ள கொண்ட ஆமா. ஊர் பொதுமக்களுக்கும் ஆஹா. அருமை தம்பி சேகர பாதத்துக்கும் ஆமா. அனைவருக்கும் பிறந்தாத வணக்கம். ஆமா. என்னோட விளக்கம் தெரியுமாடா கண்ணே? ஓ, நான் யாரு, என்ன ஊரு, என் பெயர் என்ன, என்னோட விளக்கம் தெரியுமா, என் தாய் தந்த பேர் தெரியுமா, நான் யாரோட மனைவியும் தெரியுமா, என் ஊரு சொந்த ஊரு தெரியுமா? இது தெரியாம உங்களோட கூத்தாடுற நானு. ஏண்டா பஞ்சாயத்தலம் என்ன யார் தெரியுமா? எனக்கு யாரு கூறு தெரியுமா? நீ தாண்டியா இவர் யார் தெரியுமா? யார் அவரு? யார் தெரியுமா? வீரமடை தேர்தல் ஓ வீரமடை துளசி நாடக சபா. துளசி நாடக சபா இவர் தான் முதலாளி. முதலாளி இல்ல நான் வெளியே நம்ம கம்பெனி ஓனான் ஓனான் அரண நான் எங்க அம்மாடா இவங்க. எங்க அப்பாடா. கம்பெனி ஓனரு காலையில இப்படிதான் வந்திருப்பா. ஆமா அம்மா நான் இப்படின்னா கை தட்டின போட்டேன், சித்திர மாசம் கோவாகட்டி போட்டேன் கை தட்டே நான் போட்டேன். நான் இல்லையம்மா போட்டியா? சுத்தமான ஆம்பளை நீ டாடா ஏசில அம்மா டாடா ஏசி விக்கி ஏண்டா பாத்து பொறுமா வாண்டி தைல பிச்சு போது போய் உட்காரு. நேத்து கிட்னி ஆபரேஷன் பண்ண சொன்ன உட்காரு. இல்ல ஏன் தாண்டி மானத்தை வாங்குறீங்க? நீ ஏண்டின்னு வர வையாண்டான்றா. நாங்களாம் அப்படி தாண்டி அதாண்டி வா, என்னோட விளக்கம் தெரியுமா? கம்பெனி ஓனர்லாம் காலையில இப்ப தமிழ் வேலை தாங்கி வந்து நீ அதோட விளக்கம் தெரியுமா? உன்னுடைய விளக்கம் சொன்னாதாமா நாங்க என்ன சொல்றேன்?
இப்படி ஆடுமா ஆடு பா ராஜா என்னோட விளக்கம் தெரியுமா இப்ப அம்மா இப்பதான் புரிஞ்சது கருப்பு 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 ஆமா கருப்பு 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 கேள்வி அங்க புடிச்சு கருப்பு தான் வந்து நிக்குது கற்பகவல்லி 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 கருப்பு ஒளி அம்மா அது மட்டும் தான் உள்ள இருக்கு. அது கலர் ஆமா அது மாதிரி எனக்கு கலர் சரியா போது உக்காரா பா ஓ என் நாடு இருக்கின்றதே ஆமா ஆமா ஜெயமாபுரி பட்டணம் மாபெரும் வட்டம் ஜெயமாபுரி பட்டம் தாண்டூர் மடியனே ஆமா ஜெயஜான மன்னனுக்கும் ஒன்னரைக்கும் ஜெயமாலனுக்கும் ஆமா ஒரே மருமகள் கற்பகம் ஒரே மருமகள் கற்பகம். ஒப்பற்ற மருமகள் கற்பகவல்லி கற்பகவல்லி கற்பகம் ஏன் ரவுண்ட் பண்ண போறீங்க ஏய் யாரடா வந்துங்க ஏய் யாரவனுங்க நடுவு மொளவு செய்யற முன்னாடி உட்காந்து வீடியோ தானே இருக்குங்க சத்தம் போட்டா விளக்கம் புரியுமா வீடியோ எல்லா உலகத்தையும் மரபும் இங்க நம்ம ஊருக்கு மட்டும் கிடையாது எல்லா ஊருக்கும் போகும் இந்த வீடியோ என்னடா இது அண்ணன் மரத்தில் ஆட்ட ஆடிக்கிறாங்க மலமலமலம்னு சத்தம் வருது வீடியோவில் என்னடா விளக்கமா புரியலன்னு சொல்லுவாங்க புரியுதா சத்தமாடா தர்றாங்க பா இந்த கற்பகவல்லிய நாடு என் தாய் தந்தை யார் தெரியுமா மேலேமா குந்தராய தாண்டூர் முடியாது ஆயா குணசேகர மன்னனுக்கும் குணசேகர மன்னனுக்கு கோகிலாவதிக்கும் கோகிலாவதிக்கு ஆகவந்திய குடும்பத்துக்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று சொல்வார்கள் ஆயா என் குடும்பத்துல பிறந்தது ஒரே ஒரு பெண் ஒரே ஒரு பொண்ணு என் பெயர் கற்பகம் கற்பகவல்லி நான் பிறந்த உடனே ஆயா என் தாயானவர் இறந்து போய்விட்டார் அட தொடகாலி முண்டை அம்மா ராஜாடுங்க நீ அம்மா பிறந்த நேரம் பிறந்த நேரம் ஆ நீ பிறந்த நேரம் ஆமா உன் அம்மா இறந்துட்டாங்க வா, நான் பண்ணுவேன் நான் பிறந்த உடனே அம்மா ராசி என் தாய் முகத்தை நான் பார்த்தது கிடையாது கிடையாது. என்னை பெற்ற மாதா ஆமா. என்னை ஈண்ட மாதா ஆஹா. இறந்து போய்விட்டார் ஆமா இறந்து போன உடனே என் தந்தையானவர் குணசேகரமன் ஆஹா. என்னை எடுத்து வந்து ஆஹா. நாள் ஒரு மேனியா பொழுது ஒரு வண்ணமா ஆஹா. 5 வயது வரைக்கும் என் தந்தை என்னை வளர்த்து வந்தார் யாருவாங்க அப்பா குணசாகரி ஆமாம்பா ஆ. அப்படி வளர்த்து வரும் தருவாய் 5 வயது ஆன உடனே ஆமா எங்க அப்பா இறந்து போய்விட்டார் ஐயா உங்க அப்பா உங்க அப்பா செத்துட்டாரு ஏய் ஆ அம்மா பிறந்துதான் அவங்க அம்மா செத்தாங்க செத்தாங்க 5 வயசு வரைக்கும் அவங்க அப்பா பார்த்தாரு பார்த்தாரு 5 வயசுல அவங்க அப்பனும் போட்டுக்கினாரு அவங்க அப்பா அப்பா செத்துட்டாரு எந்த நேரத்துல தான் பிறந்திருப்பேன் மணி நான் பிறந்த நேரம் எப்பேர் பெற்ற நேரமும் ஆ. நான் பிறந்த உடனே என் தாயை விழுங்கிவிட்டு ஆஹா. இல்லையம்மா என்ன 5 வயது வரைக்கும் இந்த எந்த வளர்த்து வந்தார் ஆமா 5 வயது ஆன உடனே என் தந்தை இறந்து போய்விட்டார் ஆஹா. வீதியிலே ஐதகன சிந்தனையோடு நான் இருந்தேன் ஆஹா. அப்போது ஆயா ஜெயமாபுரி ஆண்டு ஒரு முடியான ஆஹா. ஜெயச்சனன் மன்னன் மன்னன். என் சொந்த தாய் மாமன் தாய் சொந்த தாய் மாமன் ஆமாம்மா இப்ப தங்கை இறந்து போய்விட்டது ஆஹா. மத்துனன் இறந்து போய்விட்டாரே அவரு என்று என் தாய் மாமனும் எங்கள் அத்தையும் அத்தையும். இருவரும் வந்து அம்மா ஏதொன்று கஞ்சாது அஞ்சாதே நீ அழுது புலமை வேண்டாம் அப்படி என்று என்னை எடுத்து வந்து சீரஞ்சிறப்போடு வளர்த்து வந்ததும் இல்லாத என்னை பாடசாலையில படிக்க வைத்தார் படிக்க வைத்தாங்க உன்னை பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சாரு ஆமாம்பா ஆ. அப்படி படிக்க வைத்த உடனே அவருக்கு ஒரு ஆண் பிள்ளை சாந்தசீலன் பிறந்திருந்தார் ஓ அவங்க இருக்கு ஆமா ஆ, ஆ. சின்ன வயதுல இருந்து ஆ. அவர் முகத்தை நான் பார்த்தது கிடையாது ஓஹோ என் முகத்தை அவர் பார்த்தது கிடையாது யார் பார்க்கல ஆனா இருவரும் ஒரே பாடசாலை தான் படித்துக் கொண்டு இருக்கின்றோம் 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறீங்க ஆமா உன் மூஞ்ச அவர் பார்க்கல ஆஹா. அவர் மூஞ்ச ஒண்ணு பார்க்கல நான் பார்த்தது கிடையாது அப்படி எதால தான் பாத்துக்கினீங்க ஐயா தெரியாத வளர்ந்து கொண்டு இருக்கின்றேன் வளர்ந்துன்னு வந்தீங்க இவர்தான் என் மாமன் மகன் ஓ. அப்படி நான் தெரியாம இருக்கின்றேன் இவர் தான் உன் மாமா மாவனும் தெரியாத உக்காந்துட்டார் என்னுடைய கம்யூனிட்டி ஆ. அங்கடா பாடசாலையில் பாடசாலையில அந்த இவர்தான் என் பள்ளிக்கூடத்துல தாய் மாமா மகன் ஆமா. அப்படி நான் தெரியாம நான் வளர்ந்து கொண்டு இருக்கின்றேன் ஆ. இவர்தான் எங்கள் அத்தை மகள் அத்தை மகள். அப்படி என்று அவரு தெரியாம இருக்கின்றார் அவரும் தெரியாம இருக்கிறாரு ஆமா ஆ. இருவரும் டேய், இப்ப டேய். அறுவை தெருவை மங்கை மடந்து சொல்லும்படியான 4 பருவம் நான் நடந்து விட்டேன் ஓஹோ நான் வரவும் அழைச்சிட்டேன் ஆமாம்பா ஆ. அப்படி 4 பருவம் நடந்த உடனே அடைஞ்ச உடனே என் தாய் மாவனும் ஆ. அத்தையும் ஓடி வந்து ஓ உங்க மாமன் அத்தையும் ஓடி வந்து ஆமா ஆ. அம்மா கற்பகம் கற்பகம் அரமனையிலே இரு ஆ. நாங்க சென்று என் மகனுக்கு பெண் பார்த்து வருகிறோம் ஓஹோ நீ அரண்மனையில இரு நாங்க சென்று போய் பெண் பார்த்து வருகிறோம் என் மகனுக்கு ஆமா. சாந்தா செல்லனுக்கு நாங்க பெண் பார்த்து வருகிறோம் ஓ தகுந்த வரும் ஆயிப்பாச்சு ஆமா. பையன் இதுக்கு அப்புறம் வீட்டுல வச்சிருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு பெண் பார்த்து வருகிறோம் ஆமா அப்படின்னு எங்க அத்தை மாமா சொன்னாங்க ஆ. அத்தை ஆ. நீங்க சொல்வது நியாயமா நாயம்மா இதுதான் தர்மமா தர்மமா
வீட்டில நான் இருக்க ஆமா வெளியே சென்று பெண் பார்த்து வருகிறேன் ஓஹோ அப்படின்னு என்னிடம் தெரிவிக்கின்றையே ஆமா உன் மகனை கேட்ட பெண்ணு நான் கிடையாதா ஆமா இல்ல உனக்கு ஏத்த மருமகன் நான் கிடையாதா கிடையாதா என்ன வைத்துக்கொண்டு ஆமா. உன் மகனுக்கு பெண் பார்க்க போறீங்களே நம்ம தோட்டத்துல கீரை வச்சுக்கின்னு எதுக்கு பெருகி போறீங்க நம்ம வீட்டுல கீரை வச்சுட்டு ஆமா. அடுத்த தோட்டத்தை தேடி போகலாமா எதுக்கு போறீங்க அப்படின்னு தெரிவித்து ஆஹா. அண்ணா கர்ப்பகம் ஆ. தாய் தந்தை என்பது கிடையாது கிடையாது தாய்க்கு தாய் ஆகும் ஆயாதோ தந்தைக்கு தந்தையாகும் இல்லையாதோ நாங்க இருவரும் உன்னை எடுத்து வளர்த்து வந்தோம் ஆமா ஏன்னா ஆ. எடுத்து வளர்த்ததும் இல்லாத உன்னை பாடசாலையில படிக்க வைத்தோம் ஆஹா தகுந்த பருவம் இருக்கின்றார் ஆ. இப்போது உன் மனசுல என்ன நினைக்கின்றாயோ ஆ தெரியாது ஆஹா. உன் மனசை நாங்க பரிசோதித்தோம் ஆமா அப்படின்னு தெரிவித்தாங்க ஆ. அம்மா ஏன்னா உன் மனசுல என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறியோ நாமளே எடுத்து என் மகனுக்கு கட்டி வச்சா ஆ. அப்படி நீ தவறா என்ன நினைக்கிறியா ஆமா. இல்ல என் மகனை கட்டிக்க உனக்கு சம்மதமா சம்மதமா அதனால ஒரு வார்த்தை தெரிவித்தம்மா ஆ. நீ ஏதோ ஒன்று கண்டாளி ஆஹா. என் மகனை திருமணம் செய்வது உனக்கு சம்மதமா ஆ. எனக்கு சம்மதம் அத்தனை ஆ. அவர் மகனை அடைத்தார் ஆஹா. எங்கள் இருவருக்கு சிறப்பு திருமணம் செய்து. ஓஹோ என்ன பார்த்தாங்க ஆமா மாப்பிள்ளை பார்த்தாங்க ஆஹா. ஒண்ணு இவங்க நான் சொன்னாங்க ஆமா. ரெண்டு பேருக்கு அப்பயே கல்யாணம் வந்து போச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்பவே ஆமா சீரந்திருப்போடு திருமணம் நடந்து ஆ. திருச்செந்தூர் ஆலயத்துக்கு சென்று பாருங்கள் இருவரும் ஓஹோ அப்படின்னு எங்க இருவரையும் அனுப்பிச்சாங்க அனுப்பி வச்சாங்க அப்படி இருவரும் போகும் தருவாய் ஆ. இது போல ஏராளமான ஜனக்கூட்டம் இத போல யாரால ஜனங்கட்டும் ஆமா கண்ணு ஓ திருச்செந்தூருக்கு போகும்போது ஆமா நான் என் மகன் மாமனம் போகும்போது ஆ. திருமணம் செய்து ஆ. புது தம்பந்தியா இருவரும் போகும் இருவரும் போறீங்க மனைகோலத்தோடு ஆ. அப்படி போகும் தருவாயில் ஆஹா. இது போல ஏராளமான ஜனக்கூட்டம் ஆ. அம்மா, தங்கமோ, ஏய், எதிரால பார்த்தா யாராலமா ஜனக்கூட்டம் தெரியும் யாரால ஜனங்கட்டும் அந்த தெரியும் ஜனக்கூட்டத்தில் ஆ. ஒரு பெண்ணானவர் நாங்கள் வரக்கூடாது ஆஹா. இங்க இருக்கின்ற அந்த ஆலமரத்து அருகிலே அமர்ந்தது ஆமா அங்க என்ன நடக்குதுன்னு நான் கண்டு அறிந்து வருகிறேன் ஆ. அப்படின்னு என் கணவர் தெரிவித்தார் ஓஹோ சென்று வாருங்கள் மாமா ஆ. அப்படின்னு இந்த ஆலமரத்து அடியிலே அமர்ந்து கொண்டிருந்தேன் யாரு நீங்க ஆலமரத்து அடியெல்லாம் வந்து இருக்கிறீங்க ஆமாம்பா ஆ. அப்படி அமர்ந்திருக்கும் தருவாய் ஏய், காலையில அமர்ந்தவள் ஆஹா பொய்தானது போய் கொண்டே இருக்கின்றது ஆமா அப்போது ஆ. ஒரு பெண்ணானவள் பொய்து போய்விட்டால் அமர்ந்து இருக்க முடியுமா எப்படி இருக்க முடியும் ஆண் பிள்ளை அமர்ந்து இருக்கலாம் ஆமா. பெண் பிள்ளை இருக்க முடியுமா இருக்கவே முடியாது இருட்டாயில் தான் பயப்படுவேன் ஆ. அப்போ பெண்ணான நான் மட்டும் கிடையாது ஆஹா. எந்த பெண்ணா இருந்தாலும் பயப்படுவாங்க கண்டிப்பா சரி இருட்டாய் விட்டது ஆ. எப்படியா இருந்தாலும் கணவர் வீடுக்கு வந்துருவான் வந்துருவா அப்படி என்று ஆ. நான் அரண்மனைக்கு வந்து விட்டேன் ஓ நீ அரண்மனைக்கு வந்துட்ட ஆமாம்பா கோயிலுக்கு போறதுக்கு காலையில சென்றது கணவர் வருவார்னு பார்த்தேன் ஆமா வரவில்லை ஆ. கணவர் எப்படியா இருந்தாலும் அரண்மனைக்கு வந்துருவார் என்று அரண்மனைக்கு நான் சென்று விட்டேன் ஆஹா ஆண்டுல இருந்து ஆ. 1 மாதம் ஆச்சு 2 மாதம் ஆச்சு 3 மாதம் ஆச்சு 4 மாதம் ஆச்சு 6 மாத காலமா என் கணவர் சென்றவர் இன்னும் வரவில்லை இன்னும் வரல ஆமாப்பா 6 மாசம் ஆகுது ஆஹா இந்த 6 மாச காலமா என் மாமன் மாமி என்னை அழைப்பது அம்மா கற்பகம் கற்பகம் அப்படி என்றா நான் தான் போவேன் நீங்க போவா மகனே சாந்தா சீலா சந்தோஷம் அப்படி என்றா நான் தான் போவேன் ஆமா ஆனா இதுவரைக்கும் என் மகன் சாந்தா சீலை எங்கன்னு அவங்க கேட்டவங்க தெரியாது நானும் சொன்னது கிடையாது எங்க மாமி கூப்பிடுவாங்க அவங்க காலாளுகளுடைய வேலையை வேலையை 2 கரத்தால் செய்து முடிப்பேன் இரண்டு கருத்தால் ஆமாம்பா ஆமாயம்மா எனக்கு ஏதோ காரணம் தெரியவில்லை ஆயா மாமன் மாமி வரும் திட்டம் திட்டம் மாமன் மாமியை பார்க்க வேண்டும் ஆயா காசு கொடுத்தவங்க பேரு நான் தெரியாது அம்மன் யார் மாமா மேல போடாம கலவை இதோ நல்ல நேரத்தில் ஆயா இது அன்னமலை நன்னகரத்தில் ஏய். இருக்கும்படியான ஆயா சகா என்று சொல்லக்கூடிய அப்பர் அவர்கள் ஆயா உப தலைவர் ஆ இந்த வீரமனை சேர்ந்த ஆ. துளசி நாடக சபாவில் ஆயா அது கம்பெனி உரிமையாளர் ஏய். எம் முருகன் நாடக ஆசிரியர் ஆ. அவர் பிள்ளையார் குடியான ஆயா எம் விக்னேஷ்குமாருக்காக ஏய். கொடுக்கப்பட்ட ரூபாய் 100 ஆயா. 100 லட்சமா இருந்து ஆயா. அதோ காமாட்சி அம்மன் இருந்து ஏய். அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன் சுபேஜி சுபேஜி இதோ என்னாடு பண்ண குடியே ஆஹா. அண்டமல கிராந்தர் இருக்கும்படியான ஆய். அந்த காமாட்சி அம்மன் பேருனா இதோ எனக்கா ரூபாய் 50 அண்ணர் உங்களே இந்த காமாட்சி அம்மன் துணர்ந்து நோயற்ற வாழும் குரலா செல்வம் நீண்ட ஆயுள் மிக்க வாழும் சுபேஜயம் அண்ணே ஆ. சீக்கிரமா சென்று என் மாமன் மாமி இருந்தா உன் மருமகள் கற்பகம் எவ்வளவு சொல்றா டேய் மகனா, என் மருமகள் உன் மகன் வந்து விட்டாளா? வந்துட்டுங்க. வந்துட்டு வர சொல்லு சீக்கிரம். வர சொல்லிட்டா? அம்மா, ஓ அம்மா, கற்பூரவல்லி. ஏய் இல்ல செய்புற வள்ளி நான் உன் மாமனார், அதான் கொண்டு இருக்கிற கம்பெனி இன்னைக்கு சூற வச்சக்காரன் எவனும் இல்லைன்னு நீ ஒரே குசி இன்னைக்கு. காலையில ஒருத்தன் வருவான் யாரு? காலையில ஒருத்தன் வருவான் தலைமுறை கலாசம் அவனை.
உன்னுடைய மாமனார் அமர்ந்திருக்க. மாமாரு எப்படி இருக்கிறாரு? ஓ, எப்படி இருக்கிறாரு? உன் மாமனார் இருக்கிறாரு பாரு அழுவு. ஏண்டா அம்மா, உன் மாமனார் உட்காந்து இருக்கிற அழுவு பத்தியா? அவர் அழகு என்னடா? ஆசிரியர் வீட்டுல அணு முடிச்சு வச்சு வந்து தப்பு பாத்துருக்கிறேன். ஓ என் மாமா சுகமாக வாழ்ந்திருப்பாள் என்று ஆசீர்வாதம் கொடுத்தது மிக சந்தோஷம். எங்க அத்தைக்கு அத்தை, அத்தை, மாமிக்கு மாமி, தாய்க்கு தாய் எங்க அமர்ந்திருக்கின்றார். எனக்கு ஆட்ட மருமவே, இந்த ஊருக்கு ஆட்டுக்கிற மருமவே, எனக்கு ஆட்ட மருமவ மாதிரி யாருமே கிடையாதுடா. விக்கி பார்த்து பார்த்து நடையம்மா. ஏண்டா இப்பதான் புது ரோடு போடுகிறாங்க போல உள்ள வாங்கி போடியம்மா. காமனத்தி அழுகுடா, பேர்பட்ட அழுகு. ஏண்டா தம்பி, அவனை நான் வந்து ஒரு மருமகளா நினைக்கிறதே கிடையாது. இந்த வயிற்றுல நான் பெற்றிருந்தா இல்ல 10 மாதம் முந்தின நாள் நம்ம கர்ப்ப குளத்துல பெற்றிருந்தா அந்த மாதிரி பாக்குறேன்டா. என் பிள்ளையா பாக்குறேன் நானு. சரி, உன் மரகா சுத்த போட்டு உட்காரு. நான் பாக்கணும். அம்மா, எங்க அத்தைகிட்ட போறியா? ஓ, எங்க மாமியாட்ட போறியா? உன் மாமியாட்ட நான் போனா உன் மாமனார் சும்மா விடுவானா? சொல்லு. எந்த வாயில தின்ற அந்த வாயில கட்டுறது கிடையாது. நான் மட்டும் தான் வாங்கி தரணும், மத்தவங்க வாங்கி கீழே கடைச்சிட்டு போடுறவா. எங்க மாமியாட்ட போனா எங்க மாமியாட்ட போறது கிடையாது. அப்புறம் எங்க மாமியாட்ட சென்று உன் மருமகள் கற்பகம் வந்து சொல்லிட்டு வந்து என்ன? ஓ, அப்படி கேக்குறியா? சொல்லிட்டு போ. சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். மைனாமா குயிலாமா மயம் பெய்யுதுனாலா, மப்பு கண்டாடலாம் திட்டு திட்டா பெய்யுதுனாலா, ஓடி ஓடி அழுதுதான் உருளைக்கிழங்கு, உட்காந்து அழுதுதான் கருணைக்கிழங்கு. ஓடுது ஓனா அதை புடிச்சு போடு. என் மாமி ஏண்டா மாமின்னு கூட்ட உடனே எனக்கு அடியில சில்லுன்னு இருக்கு. நான் ஒன்று சுடு தண்ணி ஏற்றினு ஊத்தி. ஏண்டா ஆமா, எங்க மாமியார் என்ன அண்டான கூட்டம் அண்டான உட்காராங்க, திரும்பி அண்டான போய் கூட்டம் அண்டான திரும்பி உட்காடுறாங்க. என்னதான் சமாச்சாரம் எங்க மாமியார்? இந்தாண்ட போய் கூட்டம் அந்தாண்ட திரும்புறாங்க, அந்தாண்ட போய் கூட்டம் அந்தாண்ட திரும்புறாம. உன் மாமியாரு அண்டமலத்துல ஆட்டானு போவ, அண்டமலத்து கூட்டுறோட்ல உன் மாமியார் சலூன் கடை வச்சுக்கிறான். கேட்டு இறக்கத்துலயா? இறக்கத்துல எங்க மாமியார் அந்த சலூன் கடையில. சலூன் கடைன்னு என்ன கட்டுறது? முடிவாட்ட கடை. அது உள்ள ஒரு சேர் இருக்கு மாதிரி அம்மா, அது உள்ள போய் இப்படி உக்காந்ததும் இந்த பக்கம் திரும்பும், அந்த பக்கம் திரும்பும், அங்க வச்சுக்கிற கடை யாருக்கும் தெரியாது. யாருக்கா தெரியுமா? அதெல்லாம் சொல்லி காட்டுறேன். சுத்தி அந்த மரகா சுத்தி என்னமோ போக மாட்டேங்குது என் மேல.
இத்தனை பேர் அம்மா இத்தனை பேர் உட்கார்ந்தாங்க பாருங்க சேர்ல. ஏண்டா விக்கி ஒரு சொத்துக்கு போறது டேய் உன் மாமியார் சொத்துக்கு ஷேருக்கு மட்டும் தான் பொருத்தமா இருக்கு. எந்த வகையில நாத்தனாவா கந்தமோர் வந்து சாத்தனாலா அத்தை அத்தை அப்பயே சொன்ன அந்த கம்யூனிட்டி பையன்கிட்ட என் மவனுக்கு டெல்லியில இருந்து பொண்ணு வந்துச்சு, வெளிநாட்டுல இருந்து பொண்ணு வந்துச்சு, ஃபாரின்ல இருந்து பொண்ணு வந்துச்சு, எப்பேற்பட்டதெல்லாம் பொண்ணு வந்துச்சு. எதுக்கான கைது முட்டை கட்டிட்டு வந்த பாரு. எதுக்கான என் செக்காலத்து ஈத்துன்னு போறத பார்த்தா வாய் எங்கேயும் ஈத்துன்னு போட மாட்டேங்குது. ஓ மாமி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாருமா எங்க பாருங்க எனக்கு பெத்த தாய்க்கு தந்தை என்னடா விக்கி பாருங்களுக்கு ஏண்டா ஏய் என்னம்மா இவன் வந்து என் காலை தொடுறாடா. போங்காலியா என் காலை தொடக்கூடிய தகுதி அவளுக்கு இருக்குதா? இந்த காலைய தொட்டா என் காலை ஐயா ஐயா உள்ள வீடு கட்டிக்கிறாங்க. திவ்யா பாருங்களுக்கு ஆமா அதான் சொல்லுவாங்க ஆ, ஒன்னவன் தெரியாதா பேரி சண்டை போடலாம். ஆமா எந்தெந்த நாயை எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வைக்கணும். வைக்கணும். வேலைக்கார நாயை வீட்டு வாயப்படிக்கு வெளியே வைக்கணும். நிறுத்துரு நீ. ஏன்னு கேட்டாத்த ஆ. ஒரு 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். ஆமா அந்த செருப்பு காலில் மாட்டி எங்க விடுறோம்? வாசப்படியில விடுறோம். வாயப்படிக்கு வெளியே விடுறோம். ஆமா 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். ஆமா அது பெண்களானவன் நெத்தில வைக்கிறோம். கண்டிப்பா. அடுத்தது எங்க வைக்கிறோம்? பூஜை room பூஜை அறையில வைக்கிறோம். அது ஆ. நம்ம செருப்புக்கு சமாளம் எங்க செருப்பு எங்க விடுறோமோ அங்க விடணும் அந்த நாயை. ஓஹோ அது உள்ள விட்டா அது உன் பாவடை தூக்குது. ஆ. இதெல்லாம் தேவையா? மாமா என்ன செய்யணும்? ஏண்டி? ஏண்டா விக்கி டேய் சரிம்மா வராங்க. உனக்கு மட்டும் எங்க இருக்கு மாமா? ஏய் விக்கி அப்படி இருந்தாலும் என் பழமொழிக்கு என்ன கற்பகம் கற்பகம் நீ எப்படி வாழ வேண்டும்? அடி என்ன கண்ணே சமத்தோடு வளர்க்கிறது சரியா நல்லாரு மாமா மாமி என் மனதுல ஒரு கருத்து சொல்லுமா கேட்டா மனவர்த்தம் கிடையாது. கிடையாது கிடையாது கேட்டா ஏன்னா ஆமா மகளுக்கு மகளாக மகளுக்கு மகளாக மருமகளுக்கு மகளாக மருமகளுக்கு மருமகளாக என்ன வளர்த்து வரீங்க. ஆமா இருந்தாலும் என் மனதுல கேட்க முடியாத கேள்விக்கு ஏமா இன்னும் மருமகள் கேள்வி கேட்கின்றாலே ஆமா அப்படின்னு உங்கள் இருவருக்கு சங்கடம் என்பது வேண்டாம். ஒரு தவறு கிடையாது. கேக்கட்டா நீங்க கேளுமா. இந்த மாமனும் மாமியும் கூடி இந்த நல்வாழ அழைத்தது சரி. இந்த காரணம் என்ன என்று கற்பக நான் அறிய
என்னை மறுமலர்ச்சிகளே மருமகள் கற்பகத்தை என்ன காரணம் அதானே கேக்குறேன். என்ன சமாச்சாரம் அதானேம்மா? அது நல்லதோடு ஜெடி கற்பகம், உன்னை எதற்காக அழைத்தேன் அதானே கேக்குறேன். கேட்கலாமா? இதனாலும் ஆமா. மருமகளே கற்பகம் ஆஹா. அப்படி என்றால் நீங்கள் இருவரை காலாளியக்கூடிய வேலையை வேலையே என் இரண்டு கரத்தால் செய்து முடிக்கிறேன். ஆஹா. அரண்மனையில் இருந்து மந்திரிமாரர்களுக்கு ஆஹா. என் மருமகத்தை கற்பகத்தை வர சொல்லுங்க. ஆமா. வந்திருக்கிறேன். என்ன விளக்கம்? என்ன விளக்கு தெரியுமா? சொல்லதா? என் மகனும் எங்கே? மகனும் தடுக்குமே இங்கே. மகனும் எங்கே? மகனும் என் மகன். தடுக்குமே இங்கே. நீ அதுக்கு லாய்க்கு பண்ண மாட்டேன். நான் ஒரே வார்த்தை அன்பு கண்பா ஆசைக்கு ஆசையா ஏன் மகன் நான் கேட்கறேன் நீ என்ன சொல்ற நான் கேட்கட்டா கேட்டு கற்பகம் ஏமா தண்ணி இறங்கிடுதா தண்ணி இறங்கிடுச்சா ஓஹோ ஏண்டா உனக்கு தண்ணி இறங்கிட்டாமா ஏ வானண்டா வானண்டா குடிக்கிறதுக்கு ஏம்மா மருமகளே தண்ணி சாப்பிட்டியா நல்லா கறியா சாப்பிட்டியா வயிற்றுக்கு என்ன சாப்பிட்ட போன் போட்டியா எனக்கு போன் போட்டியே போன் போட்டியா போன் பண்ணு கேட்கறியா போன் பண்ணு சாப்பிட்டேன் நல்லா கரு ஏய் கைடா ஏண்டா விக்கி கை கால் வலி வந்துடா அமுக்குடா அமுக்குடா ஏன் அமுக்குடா வானம்ங்கயா ஏண்டா சரி சரி கம்னு மாமியார் நீ இருக்க மருமகன் நான் அமர்ந்திருக்கிறேன் அது தவறத்த பெத்த பிள்ளைக்கு மேல நினைக்கிறேன் நானு மருமகள் அமர்ந்திருக்கிறா சேரல மாமியார் நின்று இருக்கிறா இவளால் ஒரு மருமகளா அப்படின்னு என் வீட்டுல இன்னைக்கு எங்க அம்மா வந்து நின்னா கூட என் முட்டாட்டி கால் மேல போட்டு காலை ஆட்டினதா ரெண்டாவது உன் வீட்டுல அது இது நம்ம பெரிய பெரிய அரசாங்கம் இது சாதாரணமா நினைக்காத நம்மளுக்கு பெரிய இடம் சோளம் வரைச்சிக்கிறோம் பல்லாட்டை போட்டுக்கிறோம் நம்மளுக்கு பெரிய இடம் தான் கேட்டமாங்க கண்ணு இருக்குது சாப்பிட்டே சாமி போட்டு கோட்டாயில என்ன பண்ணுறது எந்த ஒரு குறை கிடையாது அனைத்தும் கேட்டேன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்கட்டா தவறு கிடையாது கேட்டா கேட்கட்டா அது என் மைதானும் எங்கே ஏண்டி 10 மாசம் 300 நாள் என் அங்கத்துல பெற்றெடுத்த என் மகன் சாந்தசீல எங்கடி என் மகன் எங்க 10 மாசம் 300 நாள் இந்த அங்கத்துல பெற்றெடுத்த என் பிள்ளை எங்க ஐயா
மாமா நான் ஒன்று நினைத்தீர்ந்தேன். ஐயோ ஆண்டவா. ஐயா இந்த நர்மதற்குள்ள அத்தையனால் போல் ஒரு பாவி உண்டா? மாமா என்ன அத்தை நீங்க பின்பாக்க சென்ற உடனே மாமா அத்தை உன் மகனுக்கு ஏத்த பெண்ணு நான் கிடையாதா உங்களுக்கு ஏத்த மருமக நான் கிடையாதா அப்படின்னு தெரிவித்த உடனே உன் மகனை அழைக்க முடியாத சாந்தா சிலனுக்கு என்னை திருமணம் செய்து வைத்து ஆனா அன்று நாள் முதல் இன்று நாள் வரை என் மகன் சாந்தா சீலன் எங்கே என்று கேட்டது கிடையாது. இன்னைக்கு மகன் எங்கன்னு கேட்கிறீங்களே. பண்ணிக்கு கரும்பு தோட்டத்துல கண்ணி போடுற மாதிரி போட்டுருவீங்க. உள்ள பத்தியமா இந்த வயசுல புள்ளை பத்திய இந்த வயசுல புள்ளைய பத்திய அந்த வயசுல புள்ளைய பத்தாங்க கேட்ட கம்மியாடி புள்ள ஒருத்த நீ தானா கம்மு நிக்கிறா மகன் சாந்தா எங்க என்னடா சூத்துல பார்த்து
போய் விட்டார் என்று சத்த போறாங்க. என்னை அடுத்து வந்து ஆமா. தாய்க்கு தாயாக தாய்க்கு தாயா, தந்தைக்கு தந்தையாக தந்தைக்கு தந்தையா, இருவரும் வளர்த்து வந்தீங்களே நான்கு பருவாடு இருவருக்கும். ஆமா. இதுவரைக்கும் என்னை தொட்டு அடித்தது கிடையாது. ஒரு அடி அடிச்சது கிடையாது. இப்ப அடிக்கிறீங்களே. ஆமா. நியாயமா? அடிக்காதன்னு சொல்றான். நீ அடிக்காதன்னு சொல்றியே, அடிக்காதன்னு சொல்றியே. உன் மௌனக்காரன் உன் பொண்டாட்டி சும்மா சவுண்டா பேசுறாளே, அந்த மௌனுக்கு அப்ப நீயா இல்ல வேற யாரா? அவனே என் மகன். சும்மா அப்படியே உட்காந்து அவன் ஏஞ்சு போட்டான். 10 மாசம் 300 நாள் சுக்கு தின்னு முக்கிய பெத்த இந்த வாரத்துல ஏன் புள்ளடா, இந்த வாரத்துல ஏன் புள்ள, இந்த வாரத்துல ஏன் புள்ள, ஏன் புள்ள ஏய் ஒரு அடிக்க அடிக்கலாமா அடிக்காது. ஒரு நாளா 2 நாளா 100 நாள் சுமந்து பெற்ற வைக்க நானு. ஒரு நாள் உன் பொண்டாட்டி நீ அடிச்சது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. நானா யாரி அடிச்சுக்கணும் உண்டு. ஏண்டா அப்படி இருந்தாலும் புள்ளிய காணானு ஒண்ணு நான் என்ன கையில நீ கேக்குறா இல்ல அவரு கேக்குறாரா? அடிக்காதம்மா, பாக்குறவங்க தப்பா பேசுவாங்க. என்ன தப்பா பேசுறாங்க? தாய் தந்தை இல்லாத பிள்ளை 10 மாசம் நான் சுமந்து நான் பெற்ற பிள்ளை ஏன் புள்ளிங்க எப்படி அடிக்கலாம் சொல்லலாம்? சாவு போறதா சாவு போறேன். ஏன் அடிக்காதீங்க? நான் சாவு போறேன்டா. ஏன் பண்ண கிடையாது? என்ன விடு, நான் சாவு போறேன். என்ன விடு, நான் சாவு போறேன். என்ன விடு, நான் சாவு போறேன். இன்னமே இந்த ஜென்மத்தை வச்சுக்கின்னு நான் வாய மாட்டேன். என்ன விடு, நான் சாவு போறேன். என்ன விடு, அதுதான் என்ன விடு, நான் சாவு போறேன். ஓ உன அதில் பாடு துணி உன் மகன் எங்கே, உன் மகன் எங்கே என்று இருவரை என்ன அடிக்கிட்டீங்களே. மாமா மாமா என்ன மாலையிட்டு நான் போதாளா அருமை மாமா அருமை மாமா மணவரையிலே இங்கு இருவரை அமர வைத்து அந்த ஐரானவர் மாங்கலத்தை எடுத்து உன் மகன் கையில கொடுத்த உடனே உன் மகன் ஆனவர் என் கழுத்துல கட்டினாரு. இந்த தாலி கட்டி நான் முதல் அருமை மாமாவே தற்பரையே கண்டாதில்லை.
மணவரையில என் கழுத்துல தாலி கட்டினாரே மகனா அவரு செக்காந்தி போன செக்காந்திங்களா ஏடிமான கடை புதிரிலோ கம்முதான் மணவரையிலே உங்க மகன் ஆர்வரின் கழுத்துல தாலி கட்டினாரே என் கழுத்துல மாலை போட்டாரே அன்னைக்கு முகத்தை பார்த்தேன் இதுவரைக்கும் கணவர் முகத்தை நான் பார்த்தது கிடையாது. மரியாதை என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? மரியாதை கல்யாணம் பண்ணி வச்சோமா? மரியாதை கல்யாணம் பண்ணி வச்சோமா இல்லையா? மரியாதை கல்யாணம் பண்ணி வச்சுமே அவள அடினா? ஆமா. என்ன போட்டு அடிக்கிறியே? அட கணக்கற கபாதி கபாதி மரிமாவா அங்க நிக்கிறா பாரு. அவளை அடிச்சுனா அவளோட தான் வழி போவோம். இவளை அடிச்சாதான் மரியாதைனா என்ன? மரியாதை ஏய் என் மாமா எங்க? என் மாமா எங்க? என் மாமா எங்க? உன் மகன் எங்கே உன் மகன் எங்கே என்று என்னை அடித்து புண்படுத்தினாலும் என்னை அடித்து கொண்டாலும் தெரியாது 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 தான் தெரியாது என்றால் அப்ப என் மகன் எங்க போயிட்டான்? ஆனா அன்று நாள் தினத்திலே இங்க மரியாதை என்னன்னே தெரியாது. என்ன கலைக்கு என்ன அர்த்தம் புரியுமா? என்ன தெரியும்? தெரியும் உங்க ஊர் கணக்கு. ஆமா. இருவரையும் திருச்செந்தூர் ஆலயத்தில் சென்று வாருங்கள் என்று நடத்தினீங்க. அப்போது போகும்போது இது போல பெருத்த கூட்டம் இருந்தது. அப்போ மகனானவர் என்னை அழைத்து அம்மா கற்பகம் அந்த சபைக்கு பெண்ணானவள் வரக்கூடாது, இங்க இந்த ஆலமரத்தடியிலே அமர்ந்து அப்படி என்று தெரிவித்து விட்டு சென்றாரே தவிர அன்று சென்றவர் வருவார் 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 என்று அமர்ந்து கொண்டிருந்தேன். பொய்தானது போய்விட்டது. பொய்து போய்விட்டது என்று பெண்ணானவர் தன்னந்தனிமே இருட்டில் அமர்ந்து அப்படி என்று அரவணைக்கு வந்து விட்டேன். வருவார் வருவார் பார்த்தேன். இதோட 6 மாத காலமாகிவிட்டது. வரவில்லை. சென்றவர் வரவில்லை. நீங்களும் என் மகன் எங்களை கேட்டது கிடையாது, நானும் சொன்னது கிடையாது. இன்று நான் நினைக்கிறேன் என் மகன் தனியாக நம்ம அரண்மனையில பணிவிட வேலை செய்ய முடியாத மந்திரி கூட போனான். மந்திரி போனானா? அவனை கேட்டு மந்திரி போனானா? என் புள்ள கூட நீதான் போனியானே. ஆமாங்க. எனக்கு புள்ள கூட எனக்கு புள்ள கூட காலை பிடிக்கிறதோட கையா பிடிக்கிறடா விக்கி. காலை பிடிக்கிற ஐயா எனக்கு புள்ள கொடு, எனக்கு புள்ள கொடு, எனக்கு புள்ள கொடு சாமி. மாமியார் இருக்குள்ள கூட்டு வந்து புள்ள கொடு. என்ன கண்டா விக்கி, என் மகன் எங்க இருக்கிறான் சாந்தசிவம் உனக்கு தெரியுமாமே? உன் மகனுக்கு தான் தெரியுமா? எனக்கு புள்ள கொடு, எனக்கு புள்ள கொடுறா. எனக்கு புள்ள கொடு. உனக்கு புள்ளையும் கொடுக்கணும், உனக்கு புள்ளையும் கொடுக்கணும். ஏமா உன் மகனையே தோடிக்கிறேன்டா. உன் வாயை தோடிக்கிறேன். விக்கி, உனக்கு 5 இல்ல, உனக்கு 10 இல்ல, 100 இல்ல, 1000 இல்ல, 5000 இல்ல, 10000 இல்ல, 5000 இல்ல, 20000 இல்லடா. நாமே இல்ல தாண்டி தேவடியா. அப்ப என்ன நான் எதனா பண்றேன்டா அப்பா. எதனா பண்றேன். புள்ள கொடு, புள்ள கொடுன்றியே. புள்ளையே எங்க யாருடா? உன் புள்ள வேணும். ஆமா. உன் புள்ள எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கிறான்? எங்க? இதே ஜெயமாபுரி பட்டணம். ஜெயமாபுரி பட்டணம் ஒரு பகுதியா இருக்கு முடியாது. சந்தனகோபுரம் வீதி. சந்தனகோபுரம் வீதி 64ஆம் நம்பர் வீடு. அதோ சுப்புதாசி மகள் மஞ்சுளா தாசி கிட்ட நான் தான் கூட்டி வச்சுக்கிறேன். அப்படி மஞ்சளா நாட்டுக்கிறேன் என் பிள்ளை போய் நானே கொண்டு போய்
உடனே போய் சாந்தச்சிலா வாடானா அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்துருவான். என்னங்க சாந்தச்சிலா வாடானா அப்பா வந்துட்டாரு குடுகுடுன்னு ஓடி வந்துருவான். ஓ புள்ள இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. ஆமா. நான் போய் என் மகனை கூட்டினாரு வரேன். அப்படி நீங்க போறீங்களே மகாராஜா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன தெரியுமா பேசுவாங்க? பேசுவாங்க மகனும் ஒரே கடையில அரிசி அரிசி வாங்குறான், வாங்குறா அப்பன்னு வந்து அதே கடையில அரிசி அரிசி வாங்குறான். வாங்குறானே ஒரு நாட்டு அரசனா அப்படி கேவலமா பேசுவாங்க. கேவலமா பேசுவாங்க. நீங்க போக கூடாது. நான் போக கூடாதா? நீங்க போக கூடாது. நான் போறேன். நான் போறேன். விக்கி நான் போய் அப்படியே சங்கத்திலா வாடானா அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு ஓட்டாட்டமா ஏன் பின்னாடி வரப்போறேன்டா. நான் போற விக்கி எங்க போறேன்? என் மகன் சந்திரசேகரனை கூப்பிட போறேன். எங்க போய் ஏதா தாசி மணிலே இருக்கக்கூடிய மகனாகிய சந்திரசேகரனை கூப்பிட போறேன். வாங்க 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 வா. ஏண்டா எங்க தாசி மணிக்கு நான் போறேன். அம்மா ஓ நீ அங்க போய் உன் மகனை கூப்பிட போனா அங்க இருக்கிறவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க? இருக்கிறதுல பழைய காட்டுக்குது புதுக்க ராக்கி இத தள்ளி போடுங்கடா டாப்பா ஒரு ரூம்ல. ஓஹோ அப்படின்னு ஒண்ணு இந்த அப்பா பேசுவாங்க. நீயும் போக கூடாது. அதனால யார் போவது? உன் உன்னுடைய கணவரும் போக கூடாது. முள்ளாலதான் எடுக்கணும். கல்லாலதான் எடுக்கணும். யாரால உன் மகன் தாசிக்கிட்ட போனா எதுக்கான சக்காலத்தியால நான் என்ன சொல்றேன்? ஆமா உன் மருமகளை விட்டு ஆமா உன் மகனை கூப்பிட்டு வரணும். ஆமா கற்பகம் அந்த பொருளுக்கு சொந்தமான ஆள் யார்? மகன் இருக்கிற இடம் அந்த பொருளுக்கு சொந்தமான ஆள் யாரு? நாலு அடிப்பீங்க நினைச்சுதான் நாலு சாட்சி போடணும். ஆமா நீ பொட்டியா கேட்டா எப்படி அர்த்தம் புரியும்? என்னது பொட்டியா கேட்டா பொருளுக்குன்னா என்ன பொருள்? கேடு என்ன பொருள் தெரியாது. ஒரு அந்த பொருளுக்கு சொந்தக்காரியா அவளாடினா என்ன இது போட்டு அடிக்கிற? அவளுக்கு ஈடானா என்ன கேக்குற? என்ன காரணம்? ஒன்னே அடிச்சுட்டா என்ன அடிச்சுட்டா? நீ ஒன்னே அடிச்சா என்ன அடிச்சுட்டா? விக்கி நீயும் புடவை கட்டுக்கிற அந்த பொம்பளையும் புடவை கட்டுக்கிறாங்கன்னு தெரியல. அவத்து பட்டு சொல்றியா? அந்த பொருளுக்கு சொந்தமான ஆள் யார்? நீ தானே. முள்ளால இருக்கணும், கல்லால எடுக்கணும். அப்படி இதே சந்தன கோபுர வீதி 64 நம்பர் வீடு 64 நம்பர் வீடு குப்பு தாசி மகள் மஞ்சளா தாசி அரண்மனை. குப்பு தாசி மகள் மஞ்சளா தாசி கிட்ட யார் இருக்கிறது? என்னுடைய மகன் சாந்தசீலன் இருக்கின்றான். கூட்டு வந்தேன். யாரு? என்னுடைய தகுதி என்ன போய் மகனாகிய சாந்தசீலனை நீதான் போய் கூட்டு வர வேண்டும். யாரு? நான் போய் கூட்டு வரணும். நீதான் போய் கூட்டு வரணும். சரி ஆமா. தாசோட அரண்மனைக்கு போவதுக்கு ஒரு துணியா இருந்தது யாரு? ஒரு துணியா இருந்தது. எதுக்கான வேலைக்கார நாய? எதுக்கான எங்க வீட்டு வேலைக்கார நாய் தான் இருந்துக்கிறான் ஒரு துணையாக. ஆமா சத்தம் போடாதீங்க ஐயா. ஏமா இருப்பா ஐயா தயவு செய்து மூளைக்கு நீங்களும் சத்தம் போட்டா எப்படி ஐயா? பாவி சண்டாளா. நம்ம அரண்மனையில வேலை செஞ்ச மந்திரியா? ஏன் அரண்மனையில எடுனா எடு கொண்டு போய் கூட்டி வச்சா? எடுனா எடு என் கணவரை. ஆமா அவனா தாசிகிட்ட கூட்டி வச்சா? அட கூட்டு மாதிரி நாயே, அட வாங்கி தின்னு நாயே, அட வரப்போக்கி நாயே, குடிக்கார நாயை உட்காராங்க. நான் ஒரு கையால போட்ட 2 கையால வாங்கி தந்த நாய். பாடைய 10 இடத்துல இறக்கும். நீ புடிச்சாரா போவோம், நீ மண்ணா போவோம், உன்ன நல்ல பாம்பு கடிக்கும். நீ போற ஆட்சி நாய் சாவோ.
நானுக்கு தேங்கி நிக்கிற மாதிரி ஒக்கா தங்கச்சி நிக்க மாட்டாளா? உன் சித்தாத்தா பெரியாத்தா நிக்க மாட்டாளா? உன் பொண்டாட்டி நிக்க மாட்டாளா? இன்னைக்கு நான் வாய வட்ட நடுத்தருவில் நிக்கிறேன்னா பாவி சண்டாளா? ஏன்டா நான் கொண்டு போய் தாசிக்கிட்ட கூட்டு வச்சு ஒக்கா தங்கச்சி கொண்டு போய் கூட்டு வச்சிருக்க கூடாதா? ஒக்கா தங்கச்சி கொண்டாந்து இந்த அன்னபத்திரம் கூட்டு வச்சிருந்தா எவ்வளவு ஏக்கர் கணக்கு சம்பாதிச்சிருக்கு பாதி. அட ஒன்று நோண்டி நானா மரத்தில் புதைக்கும். நீ தின்ற சோத்துல மண்ணோட கறந்த இல்ல நீ தின்றிய அந்த சோத்துல இந்த பசங்க பீயாட கலந்த வாய் நான் ஆக்கிட்டே அட சண்டாளா அட சதிகாரா அத்தை என்ன மாபன்றே பத்தினி பராசக்திரா ஏய் ஷவுட் தேடா முண்டா அவ என்ன சொல்றான்னு காத வாங்குனியா ஒண்ணே சொல்லல தாசின்றா என்ன போச்சு ஒண்ணே சொல்லுவல சொல்லி தேடா குட்டு தேடா அத்தை நான் என்ன சொல்வதுன்னு வேற யார சொல்ற தாசினு ஒண்ணே சொல்ல அத்தை என்ன சொல்ல கிடையாது என் கணவரா இருக்க முடியாத சாந்தோசில உன் மகன் ஆமா யாரோட அரமனையில இருக்கின்றார் தாசி அப்பேற்பட்ட அந்த தாசி என்ன வா வென்று அடைப்பாளோ இவன் பாத்து எங்க போறா அம்மா நல்லா ஊரு ஊரா ஆட்டாண்டுங்க இன்னைக்கு அண்டமான் தான் கீச்சுருங்க இன்னைக்கு ஏன்டா அண்டமலை பெரிய ஊரா அண்டமலை பெரிய ஊரா நம்ம ஊர் இன்னைக்கு நம்ம ஊரா கூட இருக்கட்டும் வச்சு ஆயிரத்தி நீங்க நாயா வந்தா நாயா கூட இன்னும் கைஜா போனா கைஜா கத்தணும் ஆமா நான் சொல்றேன் இவன் என்னவோ பெரிய மகாராஜாவோட பொண்ணாட்டம் இது அந்த தாசி என்ன வாழ்ற அழைப்பாளா வரவேற்பு செய்வாளா இவளை கூட்டு வாங்கம்மா உட்காருங்க டீ சாப்பிடுங்க காபி சாப்பிடுங்க நம்ம எங்க போறோம் திருவண்ணாமலை கலெக்டர் முட்டை நினைப்பு இவனுக்கு கலிக்கட்டு நினைப்பு போலீஸ் நினைப்பு நீ போறது ஆம்பளை கூட்டு வேலை போய் பிச்சை பிச்சை ஏய் அந்த என்னுடைய மகன் சாந்தசீலனோடு வா வா அப்படி இல்லைன்னா இங்க எங்க கிடையாது நல்லூர் பைபாஸ் இது பாத்தியா ஏண்டா ஓ நல்லூர் பைபாஸ் ஆமா அந்த பொறம்பாக்கு புள்ளியா மரத்துல சுருக்க மாட்டேங்குது சாவு பொறம்பாக்கு புள்ளைய ஏன் பொறம்பாக்கு ஏன் பொறம்பாக்கு பெரிய எங்க அந்த குடிகாரனை கொண்டு அப்பால தட்டிட்டு வாங்க இல்லைன்னா நாங்க மேல கம்முன்னு போய் உக்காந்துருக்கோம்